அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி ஏப்ரல் 19 பாராளுமன்ற தேர்தல். இன்றைக்கி நாங்கள்லாம் ஓட்டு போட்டுட்டோம். நீங்கள் ஓட்டு போட்டுட்டிங்களா? இல்லைன்னா சீக்கிரம் போய் ஓட்டு போடுங்க. வெயிலுக்கு முன்னாடி ஓட்டு போட்டுட்டு நாங்கள் என்ன செய்யலான்னு பார்த்தேன். சரி, ஏதாவது ஒன்று போடுவோம், வீட்டில் சும்மா தானே இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 பல்லாரி வெங்காயம், தக்காளி, மிளகாய், குண்டு மிளகாய் இதெல்லாம் பார்த்து அரிஞ்சு வச்சுருக்கிறேன். என்ன செய்யலான்னு ஒரு ஐடியா கேட்கும்போது, மலேசியா மாதிரி சிக்கன் சோறு, அதாவது மலேசியாவில் என்ன சொல்லுவாங்கன்னா நாசி அயம்னு சொல்லுவாங்க, அதேமாரி செஞ்சு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியாவில் செய்கிறேன். அதுக்கு தேவையான பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பூவு, மிளகாய், வெங்காயம், பச்சை மிளகாய் எல்லாத்தையும் கட் பண்ணி வச்சுருக்கிறேன், ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன். அதுக்கு ஏதாவது சைடிஷ் பண்ணோம்ல, அப்போ பெப்பர் சிக்கன் நல்லாயிருக்கும். பெப்பர் சிக்கன் போட்டு செஞ்சுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு பெப்பரை தூள் பண்ணி வச்சுருக்கிறேன். அப்புறம் ஒரு கிலோ கோழி வாங்கி கட் பண்ணி வச்சுருக்கிறேன், க்ளீன் பண்ணி வச்சுருக்கிறேன். இதில் மசாலா என்னென்ன சேர்க்குறேன்னு சொல்கிறேன். கொஞ்சோண்டு தயிர் சேர்த்துக்கிட்டேன். அதாவது கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் கண்டிப்பாக கோழிக்கு சேர்த்து கலந்து கொஞ்ச நேரம் ஊற வைக்கணும். ஏன்டா அது ஆன்டிபயோட்டிக், இருக்கிற கிருமிலாம் அப்போ தான் சாகும். அதனால் மஞ்சத்தூள் கண்டிப்பாக வேணும். கொஞ்ச நேரம் ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுட்டு அப்புறமா நம்ம ரெடி பண்ணுவோம். அது வரைக்கும் அடுத்த வேலையை பார்ப்போம். நான் 24 கேரட் அரிசி தான் எடுத்துக்கிறேன். 2 கப்பு அரிசி எடுத்துக்கிறேன். 2 கப்புக்கு 1 கப்புக்கு 2 கப்பு தண்ணி மாதிரி கணக்கில் எடுத்துக்கிறேன். நான் 2 கப்பு எடுத்துக்கிறேன், 4 கப்பு தண்ணி எடுத்துக்கிறேன். கொஞ்சம் வெங்காயம் வறுத்து எடுத்துக்கிறோம். வெங்காயம் வறுக்க போது முந்திரி சேர்த்து வறுத்துக்கிட்டால் ஈஸியாக போயிடும். நான் ஒரு 50 கிராம் முந்திரி எடுத்துருக்கிறேன். அதோட கொஞ்சோண்டு திராட்சை சேர்த்துக்கணும். சேர்த்து வறுத்து எடுத்துக்கலாம். ஒரே இதாக முடிஞ்சிடும் வேலை. அப்புறம் சோத்துக்கு தேவையான பட்டை, கிராம்பு, ஏலக்காய் போட்டு தாளிச்சிக்கிட்டோம். அதோட வெங்காயம், கொஞ்சம் நல்லா வதங்கின பிறகு இஞ்சி பூண்டு சேர்த்துக்குவோம். கொஞ்சம் நல்லா வெங்காயம் வதங்கி வந்த பிறகு போடுவோம் இஞ்சி பூண்டு, அப்போ தான் நல்லாயிருக்கும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 2 ஸ்பூன் போட்டுருக்கோம். நல்லா அந்த இஞ்சி பூண்டு வாசம் போகிற வரைக்கும் வேக வைக்கணும். அப்போ தான் அது நல்லாயிருக்கும். லைட்டு சாப்பாடு இஞ்சி பூண்டு வாசம் அடிச்சுக்கிட்டே இருக்கும். இந்த சிக்கனில் மசாலா போட்டு வச்சுருந்தோம்ல, அதை போட்டு வதக்குவோம். அதுமாதிரி நான் 2 கப்பு ரைஸ் வச்சுருந்தேன்ல, அதுக்கு 4 கப்பு தண்ணி ஊற்றி நல்லா கோழி வேகிற வரைக்கும் நல்லா கொதிக்க விடணும். இதுக்கு மெயினாக கல் உப்பு தான், சால்ட் உப்பு போடக்கூடாது, அதாவது தூள் உப்பு போடக்கூடாது, கல் உப்பு தான் போடணும். அப்போ தான் அந்த டேஸ்ட்டு கிடைக்கும். நல்லா கொதிக்குது, கோழி வெந்திருக்குன்னு நினைக்கிறேன். நல்லா ஒரு கால்வாசி வெந்த பிறகு கோழி எடுத்து தனியாக வச்சுருவோம். நல்லா வந்துருக்கு கோழி. கோழிலாம் எடுத்தாச்சு. இப்போ அரிசியை கலஞ்சி இதில் போட்டு தம் பண்ண வேண்டியதுதான்.
தம் பண்ணிட்டோம்னா நாசி அயம், மலேசியாவில் சொல்லுவாங்க இது நாசி அயம்னு. நாசிண்டா சோறு, அயம்டா கோழி, நாசி அயம்னு சொல்லுவாங்க. அப்போ எப்படி இருக்குன்னு பார்ப்போம். டுவெண்ட்டி 4 கேரட்டு 2 கப்பு அரிசி கொதிக்கிற தண்ணியில் போட்டு தம் பண்ண போகிறோம். அடுத்தது நம்ம பெப்பர் சிக்கனுக்கு ரெடி பண்ணுவோம். அது தம் ஆகிற வரைக்கும் பெப்பர் சிக்கன் ரெடி பண்ணுவோம். நல்லா சூடு வந்த பிறகு ஆயில், பட்டை, கிராம்பு, ஏலக்காய் எப்போதும் மாதிரி போட்டு தாளிச்சிக்க வேண்டியதுதான். இதுலேயே அந்த வெங்காயம் கலர் மாறின பிறகு இஞ்சி பூண்டு சேர்த்துக்கணும். சோறு நல்லா கொதித்து வெந்து வந்திருக்கு. இன்னும் 2 கொதியில் வந்து தம்மில் போடுவோம். இதோட சேர்த்து பட்டை மிளகாய், இதுக்கு மெயினாக வந்து பட்டை மிளகாய் தான் அதுக்கு மெயினு. நல்லா பட்டை மிளகாய் வதக்கணும், வேகணும். பட்டை மிளகாய் நல்லா வெந்த பிறகு தீரா மாதிரி வேகணும். வெந்த பிறகு தான் நம்ம அடுத்தது தக்காளி, பச்சை மிளகாலாம் சேர்த்துக்கணும். சோறு ரெடி ஆகிடுச்சு. தம்மில் போட போகிறேன். தம்மில் போடுறதுக்கு முன்னாடி இந்த வறுத்து வச்ச வெங்காயம், இந்த பிரியாணி மசாலா இந்த மந்திக்கு அரைச்சோம்ல அந்த மசாலா கொஞ்சம் போட்டு தம்மில் போட வேண்டியது தான். ஸோ ரெடி ஆக்கி தம்மில் போட போகிறேன். ஓகே, அடுத்து இதுக்கு வந்துடுவோம். அதோடு சேர்த்து தக்காளி, பச்சை மிளகா எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்குவோம். இதில் குண்டு மிளகாய் போடணும் முக்கியமாக. இந்த குண்டு மிளகாய் தான் அந்த பெப்பர் சிக்கனை வந்து இந்த ஸ்மெல்லு நல்லா எடுத்து கொடுக்கும். மெயினாக வந்து பெப்பர் சிக்கனுக்கு பெப்பரை இடித்து வச்சுக்கணும். இடித்து வச்சா தான் அந்த பெப்பர் ஸ்மெல் நல்லாயிருக்கும். பவுட்ரு போடக்கூடாது. முழு பெப்பரை வந்து நம்ம இடித்து வச்சுக்கணும். இதில் எந்த அளவுக்கு காஞ்ச மிளகாய் போடுறோமோ அந்த அளவுக்கு கருவேப்பில்லை, அதான் வாசனை தூக்கி கொடுக்கும். நல்லா மணமாக இருக்கும். கருவேப்பில்லை போட்டு நல்லா வதக்கிக்கிட்டு இதில் சோயா சாஸும் டொமேட்டோ சாஸும் சேர்த்துக்கணும். டொமேட்டோ சாஸு டொமேட்டோ சாஸு முடிஞ்ச வரைக்கும் சொந்தமாக செய்ய கற்றுக்குங்க. ஏன்னா கடையில் வாங்குகிற கெமிக்கல் தான். இப்போ நான் கடையில் தான் வாங்கி ஊற்றுறேன்.
இல்லை, ஆனால் என்னென்னா எல்லார் வீட்லேயும் சொந்தமாக செஞ்சு வச்சுக்கிறது நல்லது. ஈஸியாக செய்யலாம் டொமேட்டோ சாஸு. அதோட கோழியை சேர்த்துட வேண்டியது தான். அவிச்சு வச்சுருந்தோம்ல கோழி, அதை சேர்த்துட வேண்டியது தான். தேவைப்பட்டால் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். ஏன்னா அதெல்லாம் சேர்ந்துல பத்தாது, அதனால் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கணும். கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி சேர்த்து வச்சுக்கிறேன். நல்லா கொதி வந்து பரட்டி எடுத்தோம்னா நல்லாயிருக்கும். ஏற்கனவே தான் நம்ம பாதி வேக வச்சுட்டோம்ல கோழியை, இப்போ அதிகம் தேவையில்லை. அந்த மசாலா ஏறுற வரைக்கும் நல்லாயிருக்கும். ஏறுற வரைக்கும் நம்ம அடுப்பில் இருந்தால் போதும், நல்லாயிருக்கும். பார்க்கும்போது நல்லாயிருக்கா? சோறும் தமிழ் போட்டோம். பெப்பர் சிக்கனாக ரெடி ஆகிட்டுருக்கு. அப்படியே கொஞ்ச நேரம் வேகட்டும், மூடி வச்சுடுவோம். ரெடி ஆகிடுச்சு சோறு. நல்லாயிருக்கு, நல்லா வாசமாக இருக்குது. நீங்களே பாருங்கள் எப்படி இருக்குண்டு. வேறு லெவல், நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது. பெப்பர் சிக்கனும் ரெடி ஆகிடுச்சு. சூப்பர். நாசி ஐயம் ரெடி. நாங்கள் சாப்பிட போகிறோம். நீங்களும் சாப்பிட்டு பார்த்து சொல்லுங்கள் எப்படி இருக்குன்னு.